சிவபக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு நிலையாமை தினம் நினைத்திடு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிலையாமை தினம் நினைத்திடு. ஏன் நிலையாம நான் தினமும் நினைக்கணும்? அதை நினைச்சானே நினைக்கல என்ன, எனக்கு தான் தெரியுமே, எதுவுமே நிலை இல்லை. ஆமா, நான் ஏன் நினைக்கணும் தினமும் நிலையாமையிட? ஏன் நினைக்கணும்னா, அப்படி தினமுமே ஒரு நாள் விடாம இன்று ஒரு நாள் பொழுது முடியுதுன்னு வச்சுக்கோங்க. முடியும் அந்த இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க ஒரு கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம், நாம எதற்காக இந்த வாழ்க்கையில் இப்படி வேகமா ஓடுறோம், நாம எதற்காக பிறந்தோம், நாம செய்யறதெல்லாம் சரிதானா, நாம போகக்கூடிய வழியெல்லாம் சரியான பாதை தானா, நாம பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே சரிதானா, நாம் எல்லாரையும் காயப்படுத்துறோமே, இதால நம்மளுக்கு என்ன பயன், இப்படி எல்லாத்தையுமே நீங்க அப்படியே கணக்கிட்டுட்டே வரணும். சரி, இதெல்லாம் செய்தா ஏதாவது நிலையானது எதனா கிடைக்குமா? நாம பொய் கூறுவதாலும் அடுத்தவர்கள் மனம் துன்புறுத்துவதாலும் இதால நமக்கு ஏதாவது ஒரு நிலையானது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஏன் நிலையாமை எண்ணணும்னா, எதுவுமே நிலை இல்லை நிலை இல்லை நிலையன்னு தெரிய தெரிய என்ன ஆகும்னா, நல்ல எண்ணங்களானது உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். அந்த நல்ல எண்ணம் தான் நமக்கு மன நிம்மதியை தரும். இப்போ எல்லாமே இது முக்கியம் அது முக்கியம் ரொம்ப முக்கியத்துவம் தந்தீங்களே வச்சுக்குவாங்களேன், உங்களை தவறான பாதையில் இழுத்துட்டு போக நகாமலே நம்மளை கயிறு கட்டி கையில் கொடுக்குற மாரி. எதுவுமே நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது தான். அந்த தற்காலிகமாக இருக்கக்கூடியதற்கெல்லாம் இந்த நிலையா இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை சீரழிக்கக்கூடிய வழியில் நாம் செய்யக்கூடாது. அதற்காக தான் எதுவுமே நிலையில்லாத விஷயத்துக்கு எதற்குமே நாம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நம்ம அழறதோ சரி, வருந்துறதோ சரி, அதற்காக பெரிய மனசுல வஞ்சனை வச்சுக்கிறதோ சரி, இது எல்லாமே உங்க ஆன்மாவை நீங்க தினமுமே குத்துற மாரி, கத்தி வச்சு குத்துற மாரி. உங்க ஆன்மாவானது இப்போ இந்த உடலை எடுத்திருக்கு, அடுத்த பிரிவில் ஒரு உடல் எடுக்கும். அது எக்கச்சக்கமான உடல் எடுத்துட்டே வரலாம், இல்லை விலங்கு உடல் எடுக்கலாம், பறவை உடல் எடுக்கலாம், இப்படி எடுத்துட்டே வருது. காலம் தொட்டு எடுத்துட்டே தான் வருது. இதற்கு முடிவு என்ன? நம்ம எல்லாமே நிலை, இது உண்மை இது உண்மைன்னு பொய்யெல்லாம் உண்மை உண்மை நினைத்து பொய்யுக்காக நிலையான உண்மைய நிலையில்லாம ஆக்கிடுறோம். அப்ப நிலையான உண்மைக்காக நிலையில்லாத பொய்யை எல்லாம் வேரோடு அழிக்கணும்னா தினமும் நாம தூங்குவதற்கு முன்போ இல்லை காலையில் எழுந்த உடனோ, இந்த உலகம் எதுவுமே நிலை இல்லை, பாசம் வந்து எதுவுமே நிலை கிடையாது, நாம போகக்கூடிய பாதை எதுவுமே நிலை இல்லை. ஆனா இந்த பிறப்பு இறைவன் கொடுத்திருக்காரு, எதற்காக? நம்ம வினையின்படி நம்மளுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை எப்படி நாம நிலையான இறைவன் அடையக்கூடிய வழி என்ன, அதன்படி இருந்தா போதும். அப்ப நிலை இல்லாத செயல்கள் மீது அதிகமான நாட்டத்தை நாம குறைக்கணும். அப்ப தினமும் என்னுடைய கடமையாச்சு, தினமும் நான் வேலைக்கு போறது, நிலை இல்லைன்னு போகாம நின்றுட்டா நிலையான சாமியை தேடி போலாமே. நிலை இல்லாதது தான், ஆனா அது கடமை, நீங்க போய்தான் ஆகணும். உங்களுடைய குடும்பத்தை பார்க்க நீங்க தினமும் பணம் சேமிக்கிறீங்க, அதற்காக நீங்க வேலைக்கு போறீங்க, அது நிலை இல்லாதது தான். ஆனா அது கடமையோ உங்களுக்கு அத்தியாவசியமானது, அது நீங்க போகலாம், தவறு இல்லை. ஆனா அந்த செயலுக்காக இந்த செயலுக்காக வஞ்சனையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அதன் மீது அதிக பற்றுகள் இருக்கக்கூடாது. காசுன்னு வாழ்க்கையே மறந்து அதுவே தான் கதின்னு ஓடக்கூடாது. ஒரு சாதாரணமா போகணும். வேலையா 50,000மா, சரி
வேலைக்கு செய்கிற முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த அடுத்து என்ன பண்ணும் எப்படி 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 நம்ம அதன் மீது அதிகமாக நம்மளே இழந்துடக்கூடாது. ஒரு காசுக்காக நம்மளை இழக்கக்கூடாது. நாம் இழக்கக்கூடிய ஒரே இடம் அந்த சிவத்தின் திருவடியில் மட்டும்தான் நம்மளை நாம் இழக்கணும். இழந்து அவன் திருவடியில் இணையணும். மற்ற எதற்கும் இழப்பதற்கு நாம் பிறக்கவில்லை. நாம் சிவத்தை அடையக்கூட இந்த பெரிய இன்னல்கள் எல்லாம் நம்மளை தாக்கும். நிலை இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிலையா தெரியும். ஒண்ணுமே இருக்காது. ஒரு பெண்ணை பார்ப்பாங்க, அந்த பெண்ணு தான் எனக்கு நிலையானது, அது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. நீ இறக்கும் பொழுது அந்த பெண்ணு வரப்பொழுதா, உறவு வரப்போதா, உற்றார் வரப்போறாங்களா? யாருமே வரப்போறதில்லை. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோன்னு சொல்றாங்க. நமக்கு உற்றார் உறவினர் யாரும் போகும்போது யாரும் வரப்போறது கிடையாது. அப்படி வராத உறவுகளுக்கெல்லாம் நாம எதற்கு இறங்கணும்? நாம இறங்கக்கூடிய ஒரே ஆள் அந்த சிவம். அந்த சிவத்துக்கு நாம இறங்கணும், நமக்கு அவர் இறங்குவார். நாம இருவருமே இப்படி போகணும். தவிர இதற்கு அப்பாற்பட்ட யாராயிருந்தாலுமே அன்பு செலுத்தலாம். பாச பிணைப்புல நாம எப்பயும் போகக்கூடாது. செல்வம் தழைத்தோங்கி வாழலாம், செல்வமே வாழ்க்கையாக போகக்கூடாது. அறத்தில் நிலையாக நிற்கணும். இப்படி அழகான வாழ்க்கை வாழ தினமும் நாம எது நிலை இல்லாமை நம்ம செய்யக்கூடிய நாம் தினம் தினம் சிந்தனை செய்தாலே நமக்கு நல்ல எண்ணங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களே நம்மை ஊக்குவித்து அங்கு உறைந்திருக்கும் அந்த சிவத்திடம் உன்னதமான வழியில் கொண்டு சேர்க்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.